ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மஷன் சேனல். இன்றைக்கி சூப்பரான நல்ல டேஸ்ட்டான வடகரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். இது பார்த்திங்கன்னா நைட்டு டிஃபன் இட்லிக்காக தான் நான் வடகரி ரெடி பண்ணுறேன். ஒரு 5 மணி போல் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன். 7 மணிக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ரொம்ப கொரணும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் பதத்தில் வந்து அரைச்சிட்டு அதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் தான் நான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேனே. எப்போவுமே அப்படியே தோசை மாதிரி தட்டி தோசை கல்லில் வேக வச்சு எடுத்துடுவேன். பட் ஆனால் இன்றைக்கி இட்லி தட்டில் வேக வைக்கலான்னு சொல்லிட்டு அதில் நல்லா இட்லி மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சைஸில் இருக்க வெங்காயம் 2, தக்காளியோட நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்க்கலை. வடகரினாலே சோம்பு தான், சோம்பு சேர்த்துக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, நான் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளேயே இந்த கடலைப்பருப்பு வந்து வெந்துருச்சு. இதை திருப்பி ஃபேன் காற்றுல வச்சுட்டு வந்துடுறேன். இந்த மசாலாவில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் சேர்த்தது வந்து சென்னா மசாலா வச்சுருந்தேன். அதில் தான் 1 ஸ்பூன் சேர்த்தேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொடுக்கும். சென்னா மசாலா இல்லாதவங்க 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் அந்த மசாலாவை வதக்கி விட்டுட்டு ஒரு 2 சொம்பு அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கடலைப்பருப்பு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா உதுத்துட்டு அதில் சேர்த்துக்கிட்டேன். கெட்டியாக தான் இருக்கும். தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் 3 சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க. அதுக்கு மேலே நான் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி சேர்த்துருக்கேன். 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான வடகரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.